So first nucleophile நம்ம என்ன பார்த்தோம் நம்ம we saw the first nucleophile வந்து you will have the addition of வாட்டரில் போடும்போது OH group. ஸோ ஆர்கானிக் ஸ்கீமா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ரியாக்டண்ட்டில் ப்ளஸ் மைனஸ் ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ் அதை அப்படியே அட்டாச் பண்ணோம்னா வி கெட் அ ஹைட்ரேட் இருக்கணும். ஸோ வில் கெட் விசினல் டயால் இருந்தால் இந்த வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகும். ஸோ யூ வில் ஹேவ் கீட்டோன் அண்ட் டயால் அந்த மாதிரி உனக்கு யூ வில் பி கெட்டிங் இட். ஸோ திஸ் வில் பி இன் ஈக்குலிபிரியம். ஸோ ஃபஸ்ட் நியூக்ளியோஃபைல் ஆட் பண்ண பார்த்தோம். அடுத்தது சைனைடு, ரெண்டாவது நியூக்ளியோஃபைல் வந்து சைனைடு ஆட் பண்ணுறது. ஸோ யூ டேக் எனி கார்பனைல் குரூப், ஆல்டிஹைட், கீட்டோன் ஆர் கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் ரியாக்டிவிட்டி, மூணுமே ரியாக்ட் ஆகும். ஆல்டிஹைடும் ரியாக்ட் ஆகும், கீட்டோனும் ரியாக்ட் ஆகும், கார்பாக்சிலிக் ஆசிடும் ரியாக்ட் ஆகும். பட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் ரியாக்டிவிட்டி வந்து as I told you ஃபார்மால்டிஹைடில் மேக்ஸிமம் இருக்கும், பிகாஸ் அந்த கார்போகேட்டையான் இஸ் லீஸ்ட் ஸ்டேபிள் அண்ட் ஸோ ஆன். ஸோ ரெண்டாவது நியூக்ளியோஃபைல் போட்டோம்னா என்ன, ரியாக்டண்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ், இது வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். சப்போஸ் HCN எடுத்துக்கிற அப்படின்னு சொன்னேன்னா இங்கே H இங்கே வந்துடும், சைனைடில் இங்கே இருக்கும். ஸோ யூ ஹேவ் சைனோஹைட்ரின் அடிஷன் ரியாக்ஷன்ஸ். இது எல்லாமே அடிஷன் தான், இங்கே எதுவுமே எலிமினேட் ஆகலை. ஓகே, நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம். ஸோ வெரி சிம்பிள் ரியாக்ஷன்ஸ் யூ கேன் ரிமெம்பர். Then next nucleophile. So I told you, I have given you several examples and I also told you to write down whenever நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. ஒன்ஸ் யூ நோ திஸ் ரியாக்ஷன், வேறு ஒரு காம்பவுண்ட் எடுத்து இந்த நியூக்ளியோஃபைல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வருதுன்றதை நீங்கள் போட்டு பார்த்துக்கணும். நேம் தெரிஞ்சால் எழுதலாம், நேம் தெரியலன்னா கூட இட்ஸ் ஓகே. அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ டு ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட். ஸோ and this point you have to remember, hydrolysis of a cyanide will always give you carboxylic acid. இதை நோட் பண்ணி வச்சுக்கோ, கன்வர்ஷன் ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தென் தட் இஸ் ரெண்டாவது நியூக்ளியோஃபைல். மூணாவது நியூக்ளியோஃபைல் வந்து அகைன் யூ ஹேவ் பைசல்ஃபைட். HSO3. இந்த நியூக்ளியோஃபைல் போடும்போது ரியாக்டண்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ். ஸோ யூ வில் ஹேவ் திஸ் சோடியம் சால்ட். ஹைட்ரோலிசிஸ் பண்ணோம்னா யூ வில் கெட் த சோடியம் பைசல்ஃபைட் அடிஷன் காம்பவுண்ட் இங்கே வந்துடும். ஸோ அது எல்லா ஜென்ரல் கார்பனைல் குரூப்புக்கு நான் கொடுத்துருக்கேன், நம்ம எந்த கார்பனைல் குரூப்புக்கு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ வாண்ட் யூ டு ப்ராக்டிஸ் திஸ் ஈச் ரியாக்ஷன் ஃபார் டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ். யூ டேக் ஃபார்மால்டிஹைட், யூ டேக் அசிட்டால்டிஹைட், யூ டேக் கீட்டோன், யூ டேக் கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் ஸோ ஆன். ஒன்றுல நீ இதை போட்டு இதை எழுதி பார்த்தேன்னு சொன்னேன்னா உனக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு டெல் யூ. யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் all reactions. Practice all reactions for aldehyde, ketone and carboxylic acid, so that you will be thorough with that type of reactions. ஸோ உனக்கு மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி மேக்ஸில் நீ எப்படி ஒரு ஃபார்முலாவில் வந்து நிறைய சம்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறியோ அதே மாதிரி இதையும் போட்டு பண்ணணும். பிகாஸ் ரெண்டுமே ஈக்குவேஷன்ஸ் தான், அதுவும் ஈக்குவேஷன் தான், இதுவும் ஈக்குவேஷன் தான். அண்ட் தென் அடிஷன் ஆஃப் கிரிக்னாட் ரியேஜென்ட். அடுத்த நியூக்ளியோஃபைல் வந்து ஆல்காயில் நியூக்ளியோஃபைல். ஸோ சேம் ரியாக்ஷன். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், நம்ம ஆஹா சாப்டர்லேயே நம்ம படிச்சிருப்போம். அண்ட் தென் நெக்ஸ்ட் நியூக்ளியோஃபைல் வந்து யூ ஹேவ் ஆல்காக்சைடு அயான் போடும்போது ரிமெம்பர், டோன்ட் கெட் கேரிட் அவே பை த ரியேஜென்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். ஸோ இஃப் யூ லுக் அட் த ரியேஜென்ட் and if you know it is a nucleophile, கார்பனைல் குரூப் கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான். கார்பனைல் குரூப்பில் C டபுள் பாண்டு ஓவில் கண்ணை மூடிட்டு நீ டபுள் பாண்டு ஓக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன்னா இதில் உனக்கு வந்து C டபுள் பாண்டு ஓ வந்துடும். அண்ட் ப்ளஸ் மைனஸ் ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ் செப்பரேட் பண்ணும்போது ஆல்காக்சைடு. ஸோ எந்த மாதிரி நியூக்ளியோஃபைல் ஃபார்ம் ஆகுன்றது நீ தெரிஞ்சுட்டு அந்த நியூக்ளியோஃபைலை அட்டாச் பண்ணிடலாம். ஸோ யூ வில் பி ஹேவ் ஹெமி அசிட்டால் அண்ட் யூ ஹேவ் அசிட்டால். ரெண்டுமே சப்ஸ்டிடியூட் ஆகிடுதுன்னு சொன்னால் அசிட்டால்னு வரும், ஒன்று சப்ஸ்டிடியூட் ஆச்சுன்னா ஹெமி அசிட்டால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வி ஹேவ் தீஸ் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் நியூக்ளியோஃபைல்ஸ் நான் ஆஹா சாப்டர்லேயே உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன், ஒரு 16 to 20 நியூக்ளியோஃபைல்ஸ் கொடுத்துருந்தேன். எல்லா நியூக்ளியோஃபைலும் நீங்கள் இதில் போட்டிங்கன்னா அங்கே நடக்கிற அதே ரியாக்ஷன் தான் இங்கேயும் நடக்கும். ஓகே, ஸோ யூ ஷுட் ட்ரை டு கோரிலேட் வித் வேரியஸ் சாப்டர்ஸ் whenever you try to study the பர்டிகுலர் சாப்டர். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் கிடையாது, டாபிக் தான் வேறு ஆல்டிஹைடு, கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட்னு நம்ம டாபிக் தான் வேறு படிக்கிறோமே ஒழிய, பட் எசென்ஷியலி த ரியாக்ஷன் ஒர்க்ஸ் அவுட் டு பி சேம். எஸ்பெஷலி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இட் இஸ் பியூர் லாஜிக். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு மெமரைஸ் எனிதிங் அண்ட் கிராம் அபவுட்
remembering or reading it. So once you know the logic and the organic schema, you can easily write any reaction product. Then the next nucleophile that is going to be added is the different derivatives of ammonia. Different derivatives of ammonia. So அதில் ஃபஸ்ட்டு ஸ்கீமாவில் வந்து அமோனியாவில் யூ கேன் செப்பரேட், அதாவது நியூக்ளியோஃபைல் என்னன்றதை நீ you should be able to identify what are the different nucleophiles that you can get out of ammonia. So இது நீ தனியாக ஞாபகம் வச்சுட்டேன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அமோனியா எப்படி எடுத்துக்கிற அப்படின்னா, அமோனியாவில் வந்து if you take out H plus, then first you will have NH2 minus. You can see the nucleophile. This is the nucleophile. Similarly, if you take the NH2, இது நம்ம ஏற்கனவே இன்னொரு சாப்டரில் பார்த்துருக்கோம், if you remember that. So NH2 minusல if you remove the H plus, then you will have NH minus. You see the different nucleophiles that is coming out. Then NH minusலேருந்து if you remove the H plus, then you will get N minus. So you will have amino, imino, azo. So this will be called as azo. Remember benzene diazonium chloride, நம்ம amines chapterல பார்க்க போகிறோம். Benzene diazonium chloride ன்னு வரும். So you will have C6H5 N2Cl minus N2 plus. Benzene diazonium chloride. This is an imino group. This is an amino group. ஸோ நம்ம அதை எப்படி நம்மளோட கன்வீனியன்ஸுக்கு பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, NH2 குரூப் கூட எந்த Z, இது நம்ம Zன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஸோ யூ கேன் see the reaction here. The mechanism is like this. If you take a carbonyl group, ஆர்கானிக் ஸ்கீமாவில் நான் சொன்ன மாதிரி இதில் ப்ளஸ் மைனஸ் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும். நான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஃப் யூ ஆட் அன் ஆசிட் போடும்போது இந்த ஹெச் வந்து இங்கே வந்துடும், கார்போகேட்டையான் அப்படியே இருக்கும். தென் இந்த செகண்ட் ஸ்டெப்பில் இஃப் யூ ஆட் திஸ் amino substituted group, whatever the group, so this Z is going to get added to that. So you will have this in the OH la vandu in the NH, in the carbocation irukku, and the carbocation la you will have this NH2 getting added along with the Z group. NH2 minus along with Z vandu inga vandadum, idu plus illaya. Now this will be minus, this will be minus. So this minus will go and attack this carbon. அப்படியே வந்து ஃபஸ்ட்டு பைண்ட் ஆகும். இன்டர்மீடியட் இது, இன்டர்மீடியட்லேருந்து தென் இது கேட்டலிஸ்ட், H ப்ளஸ் இஸ் அ கேட்டலிஸ்ட், தர்ஃபோர் அதுலேருந்து இந்த H ப்ளஸ் வெளில வந்துடும். H ப்ளஸ் வெளில வந்ததுன்னா யூ வில் ஹேவ் this intermediate that is formed here. So now when you add, if the water molecule will be removed from this, once the water molecule is removed, you will have this and Z as the product. So essentially நம்ம இந்த அமினோ குரூப்பில் இங்கே Z என்ன எடுத்துக்கிறோமோ அந்த Z வந்து இங்கே N கூட இங்கே அட்டாச் ஆகிடும். ஓகே, ஸோ Z வந்து H போட்டோம்னா அங்கே H வரும், Z வந்து OH போட்டோம்னா அங்கே OH வரும், Zல வந்து C6H5 NO2 போட்டோம்னா அந்த குரூப் அங்கே வரும். ஸோ வாட் எவர் இஸ் த Z அதை அப்படியே அங்கே அட்டாச் பண்ணணும். அதோட பேரை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நவ் we will see the different Z, என்னென்ன Zலாம் இங்கே ஆட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். So if Z equal to hydroxide, OH group irukku, then the compound is called as hydroxyl amine. So idu vandu amino group nu sonna illaya, NH2 is amino group, therefore this is amine, hydroxyl amine. Easy to remember this name, and the product will be called as an oxime. So இந்த பேர் மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். So this will be your reagent. So NH2OH la இந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் water molecule will be eliminated. So நீ கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம், C டபுள் பாண்ட் NOH, இங்கே என்ன குரூப் இருக்கோ NH2வை வெளியில் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற குரூப்பை Z வச்சுக்கணும். Z வச்சுன்னு அந்த Z கொண்டு வந்து இங்கே டபுள் பாண்ட் N போட்டு அட்டாச் பண்ணிடணும். அவ்வளோதான், டபுள் பாண்ட் N போட்டு அட்டாச் பண்ணிடணும். ஸோ சிமிலர்லி இஃப் யூ டேக் அசிட்டால்டிஹைட், இந்த C டபுள் பாண்டில் வந்து C டபுள் பாண்ட் NOH, C டபுள் பாண்ட் NOH வந்துடும். கீட்டோன் எடுத்துட்டேன்னாலும் C டபுள் பாண்ட் NOH அப்படியே வந்துடும். அதே மாதிரி இஃப் யூ டேக் அசிட்டோஃபினோன் எடுத்துட்டேன்னாலும் யூ வில் ஹேவ் C டபுள் பாண்டு போல் NOH வந்துடும். ஸோ அசிட்டோஃபினோன் ஆக்சைம். ஸோ இது வந்து அடிஷன் ப்ராடக்ட்ன்றதுனால இதுக்கு நீ ஐயூபேக் நேம் மாதிரிலாம் கவலைப்பட வேண்டாம். வெறும்னா ஆக்சைம்னு நீ எழுதினாலே போகிறோம். என்ன காம்பவுண்டுன்றதை எழுதி பேரண்ட் காம்பவுண்ட் எழுதி ஆக்சைம்னு எழுதினாலே
வரும். So you can remember this. So I want you to practice all these equations. எழுதுனீங்கன்னா தான் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். Very easy to remember. So next nucleophile Z equal to NH2. NH2 NH2 ரெண்டு NH2 வரும். அதுக்கு பேர் ஹைட்ராசீன் அப்படின்னு பேர். ப்ராடக்ட் வந்து ஹைட்ராசோனுன்னு வரும். ப்ராடக்ட் வந்து ஹைட்ராசோனுன்னு வரும். அதே மாதிரி தான் சி டபுள் பாண்டு ஓல இதை போட்டேன்னு சொன்னேன்னா சி டபுள் பாண்ட் இங்கே என் ஜெட் அப்படியே வந்துடும். என் ஜெட் ஜெட் வந்து NH2 இல்லையா, இங்கே என் NH2 அப்படியே வந்துடும். ஸோ மீத்தனால் எடுத்துட்டோம்னா மீத்தனால் ஹைட்ராசோன் வந்துடும். அதே மாதிரி இஃப் யூ டேக் அசிட்டால்டிஹைட் எடுத்துட்டேன்னா யூ வில் ஹேவ் ஈத்தனால் ஹைட்ராசோன். கீட்டோன் இருக்கணும், ப்ரோப்பனோன் ஹைட்ராசோன். ஸோ whatever the compound, parent compound, it is say benzophenone இருந்தால் அதோட ஹைட்ரோசோன் வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட் தட் யூ கெட். ஸோ இஃப் யூ டேக் அமினோ குரூப் தென் யூ கெட் ஹைட்ரோசோன் as தி ப்ராடக்ட். தென் அடுத்தது வந்து இஃப் யூ ஆட் Z equal to NHC6H5. NHC6H5னா என்ன? ஸோ இஃப் so you have this phenyl group, phenyl. So this is called as phenyl hydrazine. Hydrazine then NH2 is hydrazine. NH2 is hydrazine. And the hydrazine la oru H remove பண்ணிட்டு அதுக்கு பதிலா நம்ம phenyl group போட்டுருக்கோம். So if you can remember this, இதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஹைட்ராசின் இருக்கு, ஹைட்ராசின்லேருந்து ஒரு H ரிமூவ் பண்ணிவிட்டு if you add a phenyl group you get phenyl hydrazine. phenyl hydrazine இருக்கும். ஸோ phenyl hydrazine திருப்பி அதே தான் நம்ம பண்ணோம். என்ன? சி டபுள் பாண்ட் போல் இஃப் யூ ஆட் திஸ் நவ் வாட்டர் மாலிகுல் வெளில போயிட்டு இந்த எண் அப்படியே வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். ஸோ நீ எதுவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். இது அப்படியே வாட்டர் மாலிகுலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இது அப்படியே இங்கே ஆட் பண்ணிடணும். ஸோ மீத்தனால், ஸோ ப்ராடக்ட் வந்து phenyl hydrazone. ப்ராடக்ட் வந்து phenyl hydrazone வச்சுக்கணும். ஸோ மீத்தனால் போட்டால் மீத்தனால் phenyl hydrazone, ethanal phenyl hydrazone, propanone phenyl hydrazone, and so on. So you can practice for these two structures and write the product. Practice பண்ணிங்கன்னா தான் ஞாபகம் இருக்கும், இல்லைன்னா மறந்து போயிடும். ஸோ வெரி சிம்பிள் ரியாக்ஷன், ஒரே ஸ்டீரியோடைபிக் ரியாக்ஷன் தான், அது ஒன்றும் டிஃப்ரென்ஸே ஒன்றும் கிடையாது இதில். Okay, so that is the third nucleophile that is attached to the carbonyl group. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து வந்து அதே phenyl hydrazine வந்து phenyl hydrazine you will have, இப்போ இந்த phenyl குரூப்பில் வந்து ரெண்டு நைட்ரோ குரூப்பை நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். NHC6H5 இருந்தது இல்லையாங்க, இந்த C6H5ல வந்து ரெண்டு நைட்ரோ குரூப் நம்ம சர்வ் பண்ணோம். அதாவது 2 4, this is 1 2 3 4. So you can number like this. So 1 2 3 4. So 2 4 dinitro phenyl hydrazine. பார்க்கறதுக்கு தான் இது பெருசாக இருக்கும். But once you catch the logic of the reaction, it will be very easy for you to predict the product. So product வந்து என்ன? 2 4 phenyl hydrazone வந்தது. இங்கே வந்து வெறும் phenyl hydrazone வந்தது. இங்கே 2 4 dinitro phenyl hydrazone வந்தது. So 2 4 dinitro phenyl hydrazone. So DNPH அப்படின்னு சொல்லுவோம், DNPH அப்படின்னு சொல்லுவோம். So whatever the compound you take, ethanal எடுத்துட்டேன்னா ethanal 2 4 dinitro phenyl hydrazone. ப்ரோப்பனோன் எடுத்துட்டேன்னு சொன்னால் ப்ரோப்பனோன் 2 4 dinitro phenyl hydrazone அப்படின்னு சொல்லுவாங்க. So that is the fourth nucleophile that you can straight away add to the carbonyl group. ஆல்டிஹைடாக இருந்தாலும் சரி, கீட்டோனாக இருந்தாலும் சரி. So mostly it reacts with aldehydes and ketones. ஏன்னா carboxylic group வந்து I told you அந்த carbocation is more stableனு சொன்னேன் இல்லையா. ஸோ ஜென்ரலாக வந்து நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து carboxylic குரூப்பில் அந்த அளவுக்கு நடக்கும், பட் இட்ஸ் வெரி லெஸ் பிகாஸ் ஆஃப் carbocation is more stabilized. Then the next nucleophile that is getting added is NHCO NH2. So this is called as செமி கார்பசைடு. இப்போ எல்லாமே ஹைட்ரஜனோட டெரிவேட்டிவ் தான், எல்லாமே ஹைட்ரஜனோட டெரிவேட்டிவ் தான். ஸோ இப்போ டேக் NH2, இதில் OH போட்டால் ஹைட்ராக்சிலமீன். NH2 ஃபஸ்ட்டு வந்து NH2, இதில் H போட்டால் அமோனியா, OH போட்டால் ஹைட்ராக்சிலமீன். NH2ல் இன்னொரு NH2 போட்டால் ஹைட்ராசீன். ஹைட்ராசீனில் வந்து இந்த ஒரு H ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக C6H5 போட்டால் ஃபீனைல் ஹைட்ராசீன். அந்த ஃபீனைல் ஹைட்ரஜன்லேயே வந்து இஃப் யூ ஆட் நைட்ரோ குரூப் போட்டேன்னு சொன்னேன்னா
ஸோ அப்போ ஸ்ட்ரக்சர் மாதிரி கூட நம்ம ரிங்கு மாதிரி கூட போட்டுக்கலாம். அந்த ரிங்கு மாதிரி போட்டுட்டோம்னு சொன்னோன்னா 2,4-டைநைட்ரோ. ஸோ இங்கே ஒரு நைட்ரோ குரூப், இங்கே ஒரு நைட்ரோ குரூப் போட்டால் 2,4-டைநைட்ரோஃபீனால் ஹைட்ரஜன் வரும். அதே மாதிரி இன்னொரு என்ன ஹைட்ரஜன்லேயே வந்து இன்னொரு ஹெச்சை நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா யூ கேன் ஆட் NHCONH2, தட் இஸ் NHCONH2 செமி கார்பசைடு அப்படின்னு பேர். யூரியா மாதிரி நீ ஞாபகம் வச்சுக்கலாம். அதை யூரியா ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும், அது ஞாபகம் வச்சுக்கலாம். செமி கார்பசைடு இருக்கும். ஸோ செமி கார்பசைடு இருந்து செமி கார்பசோன் எல்லாமே ஓன் அப்படின்னு ஒரு ஆக்சைன், ஃபீனைல் ஹைட்ரசோன், 2,4-டைநைட்ரோஃபீனைல் ஹைட்ரசோன், செமி கார்பசோன் அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம எந்த கார்பனைல் குரூப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ரெண்டு போட்டேனாலும் யூ வில் ஹேவ் த கரஸ்பாண்டிங் காம்பவுண்ட் ஹியர். வாட்டர் மாலிகுல் வெளியில் போயிடும். NNH ஒரு பார்த்துக்கணும், நீங்கள் விட்டுடக்கூடாது எண்ணெய் வந்து இங்கே. ஸோ கேர்ஃபுல்லாக போடணும். அதாவது ஹைட்ரஜனில் இருக்கிற அந்த எண்ணெய் இருக்கும், வாட்டர் மாலிகுல் மட்டும் போகும், இந்த ரெண்டு எண்ணெய் வரும். ஸோ அப்படியே வந்து அங்கே யூ வில் ஹேவ் திஸ் NNHCONH2. ஸோ ஈத்தனால் செமிகார்பசோன் அண்ட் ஸோ ஆன். ப்ரோப்பனாம் செமிகார்பசோன் மாதிரி யூ வில் ஹேவ். ஸோ அசிட்டோஃபீனோன் எடுத்துட்டேன்னு சொன்னேன்னாலும் யூ வில் ஹேவ் திஸ் அசிட்டோஃபீனோன் செமிகார்பசோன் உங்களுக்கு. ஸோ this is what you have to remember. So you can write it down in your notebook. எது வந்து அட்டாச் ஆகுன்றது நீ தெரிஞ்சுக்கலாம். ஸோ திஸ் வில் பி ரிமூவ்டு. ஒன்று வந்து ரிமூவ் ஆகிடும். வாட்டர் மாலிகுல் வெளில போச்சுன்னு சொன்னால் the other group will get attached to the compound. So this is what we call it as Z. This is Z. So this is Z. So these are all Z. This is Z. And this is Z. This is Z. So அப்படியே வந்து அந்த Z வந்து அங்கே அப்படியே அட்டாச் ஆகிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் இன் தி அகாக்கா சாப்டர். கண்டிப்பாக இதுலேருந்து உனக்கு ஒரு கொஷின் வரும். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை பார்த்துட்டு பயந்து போயிடுவாங்க. இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இஃப் யூ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் லாஜிக், NHZ அந்த NHZல C டபுள் பாண்டில் வந்து அது அப்படியே வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டேன்னா யூ வில் பி ஏபிள் டு predict the product. So that is the nucleophilic addition reactions நம்ம பார்ப்போம். ரெண்டாவது வந்து reduction reactions. ஸோ reduction reactions, ஸோ நான் உங்களுக்கு முன்னாலே சொல்லியிருந்தேன், aldehyde, alcohol on oxidation will give you aldehyde, aldehyde on oxidation will give you carboxylic acid and vice versa. carboxylic acid reduction பண்ணோம்னா aldehyde வரும், aldehyde reduce பண்ணோம்னா alcohol வரும். So this is what you have to remember regarding the carbonyl group. So now இந்த லிஸ்ட் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். reducing agents, காமனாக யூஸ் பண்ணுற reducing agents வந்து lithium aluminum hydride, hydrogen in the presence of nickel, platinum, palladium as the catalyst. So இதை நீ காமனாக ஞாபகம் வச்சுக்கணும். சோடியம் போரோஹைட்ரேட், மெட்டல் ஆசிட், சோடியம் மெத்தனால் இதெல்லாம் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி வீக் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். இது வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். இது ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ்னால் கார்பாக்சிலிக் ஆசிட், இது இந்த குரூப் எல்லாத்தையும் இது ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ ஐ வாண்ட் யூ டு ரைட் திஸ் டவுன் இன் யுவர் நோட் புக் திஸ், ஸோ தட் உங்களுக்கு அந்த ரியாக்ஷன் பார்த்த உடனேயே யூ வில் பி ஏபிள் டு ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட், என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்றது. ஸோ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து எல்லா காம்பவுண்டையும் ரெடியூஸ் பண்ணும். ஆனால் வீக் ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து எல்லா காம்பவுண்டையும் ரெடியூஸ் பண்ணாது. எஸ்பெஷலி நம்ம இந்த கார்பாக்சிலிக் குரூப் இருக்கிற மாதிரி இருக்கிற காம்பவுண்டு போட்டால் அது ரெடியூஸ் பண்ணாது. ஏன்னா இந்த கார்போகேட்டையான் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது இல்லையா, அதனால் அது ரெடியூஸ் பண்ணாது. ஸோ நான் நம்ம முன்னால் சொன்ன மாதிரி if you take aldehyde, if you reduce this addition of hydrogen பண்ண you get a primary alcohol. ஸோ ஃபார்மால்டிஹைடு எடுத்துட்டேன்னா மீத்தனால் வரும், அசிட்டால்டிஹைடு எடுத்துட்டேன்னா ஈத்தனால் வரும், கீட்டோனை எடுத்துட்டேன்னா செகண்டரி ஆல்கஹால் உனக்கு வரும். ஸோ வெரி சிம்பிள் ரியாக்ஷன், யூ கேன் ரிமெம்பர் addition of hydrogen, that is ஹைட்ரைடாக உனக்கு வரும். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு வந்து அந்த நேம்லேயே உனக்கு இருக்கு இல்லையா. ஸோ it will give you the like this. So LiAlH4 இருக்கு இல்லையா. ஸோ this is plus, this is minus. So Li plus AlH4 minus. ஸோ அலுமினியம் நம்மளுக்கு தெரியும், அலுமினியமோட வேலன்சி வந்து 3 தான். அப்போ என்ன பண்ணும், அது AlH3 வந்துடும் ப்ளஸ் H மைனஸ் உனக்கு வந்துடும். ஸோ திஸ் ஹைட்ரைட் வில் ஆக்ட் ஆஸ் த சோர்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் ஃபார் reduction purpose.
ஓகே, சோடியம் போரோஹைட்ரேட்லேயும் அதே மாதிரி தான். என்ன, Na ப்ளஸ் BH4 மைனஸ் வரும். we know that baggett group 13 இல்லையா, வேலன்சி 3 அலுமினியம் குரூப் தான் இதுவும். ஸோ BH3 டைபோரேன் BH3 வந்துடும், H மைனஸ் வெளில வந்துடும். அப்போது தட் இஸ் கோல்ட், அது வந்து இங்கே போய் ஆட் ஆகிக்கும் அந்த இடத்துல. ஸோ the more and more compound, இது சும்மா உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது கொடுக்குறேன். you don't have to remember this mechanism. So just to know that the more details that you know, better you will understand the reactions of the compounds. So reductionல வந்து அசிட்டால்டிஹைட் அண்ட் ஃபார்மால்டிஹைடில் ப்ரைமரி ஆல்கஹால் வரும், கீட்டோனில் செகண்டரி ஆல்கஹால் வரும். அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் ஜென்ரலாக இட் டசன்ட் ரியாக்ட் மச் பிகாஸ் ஆஃப் மோர் ஸ்டெபிளைஸ்டு கார்போகேட்டனாக இருக்கிறதுனால அதோட ரியாக்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்கும். நம்ம அதோட ரியாக்டிவிட்டியை நம்மளோட தனியாக பார்க்கலாம். அதில் அதுக்கு வேறு ரியாக்ஷன்லாம் வரும், ஆசிடாக வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ்லாம் அதில் வரும், எஸ்டரிஃபிகேஷன், சப்பானிஃபிகேஷன், அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் அதில் வரும். ஸோ இதில் அதெல்லாம் வராது, அதில் வேறு மாதிரி ரியாக்ஷன்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த ரியாக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். திஸ் ரியாக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ரெண்டு கார்பனைல் குரூப் இருக்குது, ஒரு எஸ்டர் கார்பனைல் குரூப் இருக்குது, ஒரு கீட்டோன் கார்பனைல் குரூப் இருக்குது. ஸோ எஸ்டருக்கு ப்ரியாரிட்டி அப்படின்றதுனால நம்பரிங் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ அப்போ கீட்டோ குரூப்பை வந்து ஆக்ஸோன்னு சொல்லிடுவோம். ஸோ தட் வில் பி கால்ட் அஸ் 4-oxo ethyl pentanoate. 4-oxo ethyl pentanoate. ஓகே, ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடை போட்டு ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டுன்றதுனால எல்லா குரூப்புமே ரெடியூஸ் ஆகிடும். ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் திஸ் குரூப். என்னென்ன குரூப்பெல்லாம் ரெடியூஸ் ஆகும், எஸ்டர் ரெடியூஸ் ஆகும், கார்பாக்சிலிக் குரூப் ரெடியூஸ் ஆகும், ஓகே, அமைடு குரூப் ரெடியூஸ் ஆகும், கார்பனைல் குரூப் எல்லாமே வந்து இதில் ரெடியூஸ் ஆகிடும். ஆல்மோஸ்ட் கீட்டோன் ரெடியூஸ் ஆகிடும், எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டால் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். ஸோ ரெடியூஸ்னால் என்ன, ஹெச் வந்து ஆட் ஆகிடும், ஓ இருந்தால் OH வந்துடும். இங்கேயும் வந்து இந்த ரெண்டு ஓ இருக்கிறதுல வந்து ஓ போயிட்டு OH வந்துடும் அந்த இடத்துல. ஸோ யூ வில் ஹேவ் டோட்டலி இட் இஸ் கன்வெர்டட் டு திஸ் காம்பவுண்ட். வேறஸ் வீக் ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டேன்னு சொன்னேன்னா அது இதை மட்டும்தான் அது ரெடியூஸ் பண்ணும். ஸோ கீட்டோனை மட்டும்தான் அது ரெடியூஸ் பண்ணும். யூ கேன் சி ஹியர் வீக்காக இருக்கிறது வந்து ஆல்டிஹைடு அண்ட் கீட்டோன்ஸ் மட்டும்தான் பண்ணும். ஏன்னா இது ரெண்டு தான் மோர் ரியாக்டிவ் இல்லையா. இப்போ இந்த ஆல்டிஹைடு மோர் ரியாக்டிவ்னு பார்த்தோம், ஃபாலோடு பை கீட்டோன் இஸ் மோர் ரியாக்டிவ், and we know that RCOCl is also equally reactive. AHA is highly reactive. All aliphatic halides are more reactive than aromatic halides, because aromatic halides la vandu CX bond la partial double bond character vandu due to resonance. Therefore all these compounds are very reactive. So nalla reactive compound la idu potta dhaan the weak ah irukra reducing agent vandu adha reduce panna mudiyum. So and logic nee nyava vechukanum. So these are all, maybe you can write it down, all highly reactive compounds. Therefore weaker இருக்கிறதுனால அது ஈஸியாக அதை ரியாக்ட் பண்ண முடியாது. ஸோ யூ வில் ஹேவ் ஒன்லி த கீட்டோ குரூப் மட்டும் இங்கே ரிடக்ஷன் ஆகும், இது வந்து ஒன்றும் ஆகாது. ஸோ திஸ் டிஃப்ரென்ஸ் யூ ஷுட் நோ. ஸோ இந்த மாதிரி ரெண்டு காம்பவுண்ட் ஃபங்க்ஷனல் குரூப் கொடுத்துட்டு எந்த ரியேஜெண்ட் கொடுத்துருக்கான்றது. ஸோ அதனால தான் ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜெண்ட். ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக வீக் ரெடியூசிங் ஏஜென்ட்டான்றதை வச்சு தான் ப்ராடக்ட் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அண்ட் ஜென்ரலாக வந்து வெறும் டபுள் பாண்ட்ஸ் ஆர் நாட் அட்டாக்ட். கார்பனைல் குரூப்பில் இருக்கிற டபுள் பாண்ட் அட்டாக் ஆகும், பட் அல்கீன்ஸில் இருக்கிற டபுள் பாண்டு அட்டாக் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் பியூட்2ஈனால் எடுத்துட்டோன்னா, ஸோ அதை ரெடியூஸ் பண்ணோம்னா ஆல்டிஹைடு மட்டும்தான் ரெடியூஸ் ஆகும், டபுள் பாண்ட் ஒன்றும் ஆகாது. சோடியம் போரோஹைட்ரேட் ஸ்ட்ராங்கு போட்டாலே உனக்கு வரல, வீக்கு போட்டாலும் உனக்கு அது வராது. ஸோ வீக் போட்டோம்னா ரொம்ப ப்ரொலாங்டு ரிடக்ஷனில் வந்து யூ வில் ஹேவ் திஸ் வெரி மைனராக இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், பட் மேஜர் ப்ராடக்ட் இஸ் அகெயின் ஆல்கஹால் தான் உனக்கு இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ இதுலேயும் டபுள் பாண்ட் வந்து அட்டாக் ஆகாது. பட் வேறஸ் நம்ம இந்த ரிடக்ஷனில் வந்து ஹைட்ரஜன் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல், பிளாட்டினம், பெல்லாடியம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து உனக்கு டபுள் பாண்ட் ரெடியூஸ் ஆகிடும். 10th நீ இந்த ரியாக்ஷன் படிச்சிருப்பேன். ஈத்தீனில் வந்து டபுள் பாண்டில் இருக்கிறதுல நீ ஹைட்ரஜன் போட்டேன்னு சொன்னேன்னா அது ஈத்தேனாக மாறிடுறது இல்லையா, அதே ரியாக்ஷன் தான் இங்கேயும் வரும்.
and aldehyde also will get reduced to alcohol வரும். But you need to have extreme reaction conditions கொடுத்தா தான் இந்த reaction இங்கே நடக்கும். So identify the reaction by looking at the reagent. Strong reducing agent போட்டேன்னா aldehyde தான் வரும், double bond attack ஆகாது. Whereas hydrogen in the presence of nickel போட்டோம்னா double bond attack ஆகும். So we have different type of reducing agents. இந்த லிஸ்ட்டு நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த லிஸ்ட்டு நம்ம இங்கே பார்த்தோம். இந்த லிஸ்ட்டில் வந்து இதில் இல்லாத ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து ஹியர் யூ வில் ஹேவ். ஸோ அலுமினியம் ஐசோப்ரோபாக்சைடு. ஸோ ஐசோப்ரோபாக்சைடு, அலுமினியம் ட்ரை ஐசோப்ரோபாக்சைடு அலுமினியம் 3 குரூப் இருக்குது, அதில் போடுறோன்னு சொன்னால் அது. ஸோ இந்த ரியேஜென்ட்டை நீ தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் இதெல்லாம் ரொம்ப லெஸ் பாப்புலர் ரியேஜென்ட், இதெல்லாம் இதை பார்த்தா இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த லெஸ் பாப்புலர் ரியேஜென்ட்ஸ் எல்லாத்தையும் நீ தனியாக ரிவைஸ் பண்ணி மெமரைஸ் பண்ணிட்டேன்னா ரெடியூசிங் ஏஜென்ட்ன்றது நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு லிஸ்ட்டு நீ போட்டு வச்சுக்கணும். ரெடியூசிங் ஏஜென்ட்டு இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அதில் ரெடியூசிங் ஏஜென்ட்டுன்னு போட்டுட்டு இது என்னென்னலாம் நீ படிக்கிறியோ ஒவ்வொரு ரியாக்ஷன்லையும் அது நீங்கள் எழுதிட்டேன்னா ஆர்கானிக் ஸ்கீமாவில் நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கும். தட் இஸ் ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ எந்த காம்பவுண்டு வந்து என்ன மாதிரி ரியேஜென்ட்டாக ஆக்ட் பண்ணும், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக இருக்குமா, ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்குமா, இல்லை காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட்டாக இருக்குமா, இல்லைனா நியூக்ளியோஃபைல் அடிஷன் பண்ணுமா, எலக்ட்ரோஃபைல் அடிஷன் பண்ணுமா, ஆசிட் பேஸ் ரியாக்ஷனாக இருக்குமா, ஹைட்ராலிசிஸ் பண்ணுமான்றதை நீ பார்த்துட்டேன்னா யூ வில் பி ஏபிள் டு ப்ரெடிக்ட் த ப்ராடக்ட். ஓகே, தட் இஸ் தட்ஸ். Okay, so